நிழலுக்காக போய் நிக்கலாம், மழைக்காக ஒதுங்கலாம், எது வேணா பண்ணலாம். ஆனா ஆலமரத்தினோட நிழல்ல ஒரு சிறு புல் கூட வளராது. எல்லாமே இருக்கு. அதெல்லாம் யார் யார் எப்படி எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்கிறத சொல்றோம். நான் ஒரு 4 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், யார் எப்படி சமாளிக்கிறாங்க. முதல்ல உறவு. ஒரு பெண்ணை வேறு ஒரு சூழ்நிலையில வேற ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்ந்த ஒரு பெண்ணை 20-21 வருஷம் வளர்ந்த ஒரு பெண்ணை வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறோம். அவங்க கூட யாருமே வரதில்லை, எதுவுமே வரதில்லை. சொல்ல போனா இந்த வீட்டு குலதெய்வம் கூட இந்த வீட்டுக்கு வரதில்லை. வேரோட பிடுங்கி இன்னொரு வீட்டில் நடுறோம். ஆனா இங்கேயும் அந்த பெண் வேர் பிடிச்சு வளர்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஆணால இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் மாமியார் வீட்டு ஆளுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகவாவது முடியுதா? ஒரு பெண் அங்கேருந்து இங்க மொத்தமா இங்க இருக்கிற மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், மூத்தாரு, மச்சனரு, இன்னும் பிற உறவுகள், அதை சார்ந்த உறவுகள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போற அளவுக்கு ஒரு ஆணால இந்த வீட்டு உறவுகளை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதா அப்படின்னா முடியுதா? சில பேர் வீட்டில் முடியும். இருந்தாலும் 10% பெண்களால முடிகிற மாதிரி ஆண்களால முடியவில்லைங்கிறது தான் உண்மை. எவ்வளவுதான் கத்திய நம்ம பாசமா பிடிச்சா கூட சரி, எவ்வளவுதான் நீங்க பாசமா பிடிங்க, நம்ம வாங்கின கத்தி தான் விலை அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு அந்த பாசமா அந்த கத்தியை பிடிச்சாலும் அந்த கத்திக்கு வெட்ட மட்டும்தான் தெரியும். அதே மாதிரிதான் நாம எவ்வளோ பாசமா நம்ம உறவுகிட்ட இருந்தாலும் அவங்களை நம்மளை கஷ்டப்படுத்த மட்டும்தான் தெரியும். நம்ம அவங்க மேல எவ்வளவு பாசத்தை கொட்டினாலும் அவங்களுக்கு திரும்ப நம்மளை கஷ்டப்படுத்த மட்டும்தான் தெரியும். சூரியன் 15 கோடி மைல்கள் தூரம் இருக்கிறதா நமக்கு ஒரு சயின்ஸ் சொல்லுது. 15 கோடி மைல்கள். அதுல சில டிஸ்டன்ஸ் மாறுபடுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வேற வேற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு 4 mm முன்னாடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 15 கோடினே நம்ம வச்சுக்கலாம். அதுல இருந்து ஒரு 4 mm மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னா இந்த பூமி எரிஞ்சிடும். சரி, ஒரு 4 mm இருக்கிற இடத்துல இருந்து பின்னாடி போச்சுன்னா பனியில உருகிறோம். நம்ம உலகம் பனியில உருகிறோம். இதுதான் சயின்ஸ். அது இருக்கிற இடத்துலயே அது இருந்தா மட்டும்தான் நாம சேஃபா இருக்க முடியும். அதிகமா இல்லைங்க, ஒரு 4 mm தான் முன்னாடி வந்தா உலகம் எரிஞ்சிடும். 4 mm கொஞ்சம் பின்னாடி நகர்ந்தா பனியில நாம உருகிடுவோம். அதே மாதிரிதான் நம்ம உறவுகளை கூட எவ்வளோ தூரத்துல எங்க நம்ம வச்சிருந்தா நாம சேஃபா இருப்போம்ன்றது ஆண்களை விட பெண்களுக்கு தான் மிக தெளிவாக தெரியும் என்பதில் மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. யாரை எங்க வைக்கணும், எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்களை சமாளிக்கணும்ன்றது ஆண்களை விட பெண்களுக்கு தான் மிக சிறப்பான நிர்வாகம் இருப்பது என்பதில் மறுப்பதற்கு இல்லை. அடுத்தது பொருளாதாரத்தை எடுக்கிறேன். பொருளாதாரத்தை பத்தி 2 பேரும் நிறையவே பேசியிருக்காங்க. சரி, ஒரு 3 பேர் போறாங்க, 3 பேர் இருக்காங்க. மழை புயல் ஜோரா வருது. அதுல ஒருத்தர் குடை வச்சிருக்காரு, இன்னொருத்தர் ரெயின் கோட்டை வச்சிருக்காரு, இன்னொருத்தர் கிட்ட பாதுகாப்பான அம்சம் எதுவுமே இல்லை. புயல் அடிக்குது, மழை ஜோரா வருது. கொடை பிடிச்சிருக்கவர் எங்கிட்ட கொடை இருக்கு அப்படின்னு போயிடுறாரு. ரெயின் கோட் போட்டிருக்கவர் எங்க ரெயின் கோட் இருக்கு, நான் சேஃபா போயிருவேன் கிளம்பிடுறேன். எதுவுமே இல்லாதவர் என்ன பண்ணாரு, நம்ம கிட்ட கொடையும் இல்லை ரெயின் கோட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாரு. நின்றுட்டு புயல் ஓய்ந்த அப்புறம் மழை நின்ன அப்புறமா மெதுவா நகர்ந்து போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல கொடை எடுத்துட்டு வந்தவரும் சரி, ரெயின் கோட் போட்டுட்டு வந்தவரும் சரி, சேரில மாட்டி சகதியில வழுக்கி 2 பேருமே விழுந்திருக்காங்க. ஆனா எதுவுமே இல்லாம நிறுத்தி நிதானமா போனவர் இருக்காரு இல்லையா, சேஃபா போயிட்டு எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவுதான் நம்ம பொருளாதாரத்துல தயார் நிலையில நம்ம இருந்தாலும் ஒரு சரியான சமயத்துல நம்மளால அவசரப்பட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம ஒரு சரிவை கண்டிப்பா பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எதுவுமே இல்லாம கலங்கி நிற்பது ஒரு ஆணாகத்தான் இருக்க முடியும். இவ்வளவுதானங்க, பார்த்துக்கலாம். இதை விட என்ன இருக்கு, இதை விட நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை நம்மளால சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை பெண்களிடம் இருந்து மட்டும்தான் வருமே தவிர ஆண்கள் கலங்கிதான் உட்காருவாங்கன்றதுல மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. அறிவுபூர்வமாகவும் நம்ம சமாளிக்கணும். ஒரு சண்டை வந்துருச்சுன்னா பெண்கள் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா பேசலாம், பதில் பேசலாம், சண்டை வரலாம், யார் ஜெயிக்கிறதுன்னு இருக்கலாம்.
நீ ஜெயிச்சாலும் சரி, நான் ஜெயிச்சாலும் சரி, குடும்பம் ஜெயிக்கணும். நீ தோத்தாலும் சரி, நான் தோத்தாலும் சரி, குடும்பம் ஜெயிக்கணுங்கிறதுல பெண்கள் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அமைதியா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாம எல்லாம் இல்லை. இதுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், ஒரு பயாலஜிஸ்ட், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், 3 பேருமே அமெரிக்கால இருக்காங்க. ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், ரசாயன விஞ்ஞானி, பயாலஜிஸ்ட், உயிரியல் நிபுணர், ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர், அதாவது கரண்ட் இது பண்றாரு இல்லையா, அந்த எலக்ட்ரிக் இன்ஜினியர் 3 பேருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. 3 பேருமே தண்டனை கொடுக்கறதுக்காக அமெரிக்கா சிறையில இட்டு பேர் உட்கார வைக்கிறாங்க. அந்த நாட்டு வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வைப்பாங்க. அந்த சேர்ல ப்ளூ கலர் ஸ்விட்சும் ரெட் கலர் ஸ்விட்சும் இருக்கும். அதை அழுத்தினாக்கா அந்த சேரோட அந்த தண்டனைக்குரிய நபர் எரிஞ்சிடுவார். இதுதான் அந்த நாட்டுக்குரிய தண்டனை. கெமிக்கல் இன்ஜினியர் வராரு, அதுல உட்கார வைக்கிறாங்க. கடைசியா நீ ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கெமிக்கல் இன்ஜினியர் கிட்ட. உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த சுவிட்சை அழுத்திட்டு, சார் இந்த சுவிட்ச் வேலை செய்யல சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு முறை தான் அந்த சுவிட்சை அழுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யலையா, சரி தப்பு சார் எழுந்துப்போம் அப்படின்னு அனுப்பிடுறாரு. அடுத்து வராரு பயாலஜிஸ்ட். அவர் பார்த்துட்டே இருக்காரு. ரெட் கலர் சுவிட்ச் அவன் அழுத்துறானா, நமக்கு வேற வழி இல்லை, இப்போ ப்ளூ கலர் சுவிட்ச் தான் நம்ம அழுத்துறோம்னு சொல்லிட்டு அவர் உட்காராரு. பயாலஜிஸ்ட் உட்கார்ந்தோடனே, நீ ஏதாவது சொல்லணுமாப்பா? அவர் உடனே அழுத்து பார்த்துட்டு, சார் இந்த ப்ளூ கலர் சுவிட்ச் கூட வேலை செய்யல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சரி அப்படியா, நீங்க அந்த தப்பிச்சு ஏந்துக்குவான்ட்டார். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வரார். அவர் உட்கார வைக்கிறாங்க. அவர் சொல்லிட்டு, நீ ஏதாவது சொல்லணுமாப்பா? ஆமாம் சார். என்னப்பா சொல்லணும்? சார் இந்த 2 சுவிட்சையும் சேர்த்து அழுத்தினாதான் சார் இது எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சுவிட்சையும் சேர்த்து அழுகுறாரு. அந்த சேரோட எரிஞ்சு அவர் போயிடுறாரு. சில சமயத்துல அமைதியா இருக்கிறது தான் உத்தமம். இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் பெண்கள் சண்டை போடாம அமைதியா இருக்கிறாங்க. சண்டை போட்டு விஷயத்தை பெருசாக்குறதை விட அமைதியா இருக்கிறது ரொம்பவே உத்தமங்கிறதுனாலதான் பெண்கள் பல குடும்பங்களில் அமைதியா இருக்கிறார்களே தவிர பேச தெரியாமையோ பேச முடியாமையோ இல்லைங்கிறதை இந்த நேரத்தில் நான் மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக மன உளைச்சல். மன உளைச்சலுக்கும் பதட்டத்துக்கும் நான் என்ன சொல்றதுனே தெரியல. முதல்ல மன உளைச்சல் அதிகமா கொடுக்கறதே ஆண்கள் தான். எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன பிரச்சனாலும் பதட்டமா என்ன பண்றதுன்னு அவங்களும் பதட்டமாயிட்டு நம்மளையும் பதட்டமாக்கி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில கொண்டு நம்மளை விடுறாங்க. ஒரு எலிய அதனோட பற்களோட வலிமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு எவ்வளோ பெரிய சிமெண்ட் தலையா இருந்தாலும் தன்னோட பற்களாலேயே நோண்டி 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 அது வெளியில ஓட்ட போட்டுட்டு உள்ளேயாவது போயிடும், வெளியாவது வந்துடும் ஒரு எலி. அதே மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மரம் பெட்டியா இருந்தா கூட சரி, அதை நோண்டி அது உள்ளே வந்துடும் வெளியே வந்துடும். அதோட பற்களோட அமைப்பு அப்படிதான். ஒரு எலியோட பற்களோட அமைப்பு அப்படிதான். எவ்வளோ ஸ்ட்ராங்கான மரப்பெட்டியா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்கான சிமெண்ட் தரையா இருந்தாலும் நிமிஷ நேரத்துல அது தன்னோட பற்களால நோண்டி அது வெளியில வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், எலியை பிடிக்கிறதுக்கு எலி பொந்து வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு சாதாரண மரம், ஒரு பிளைவுட்டால தான் செய்யறோம். அதே மாதிரி அந்த இரும்புல இருக்கிறதுக்கும் சாதாரண அது பல்லால நோண்டினாலே அது வந்துடும். ஆனா அதுல ஒரு எலி மாட்டுச்சுன்னா அந்த சாதாரண ஒரு இதுல இருந்து ஏன் வெளியில வர முடியலன்னா, தான் மாட்டிக்கிட்டோங்கிற அந்த பதட்டத்தினாலதான். நம்ம உள்ள மாட்டிக்கிட்டோமே, வெளியில போறதுன்னு அது பதட்டம் இல்லாம நிறுத்தி நிதானமா யோசிச்சா அந்த சாதாரண பலகையில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். ஆனா அதுக்கு பதட்டமும் டென்ஷனும் அதிகமா இருக்கிறதுனாலதான் அது ஒரு நாள் ஃபுல்லா உள்ளேயே இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம். அது உள்ளேயே இருந்து மறுநாள் நம்ம பார்க்கும்போது நம்ம மாட்டிக்கிறோம், ஒண்ணு சாகடிச்சிடும், இல்லையா எங்களுக்கு விட்டுடுறோம். சோ இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலும் பதட்டமும் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அவங்களும் மன உளைச்சல் பட்டு, அவங்களும் பதட்டப்பட்டு இருக்கிற நம்மளையும் பதட்டப்படுத்தி, நம்மளையும் மன உளைச்சல் படுத்து, நாம டென்ஷன் ஆயிட்டு நாம மன உளைச்சல் அவங்க ஹாயா உட்காந்துருப்பாங்க. அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இது பல குடும்பங்கள்ல நடந்திருக்கும், அனுபவிச்சு இருப்பீங்க. அடுத்து பிரான்ஸ் மாவீரன் இருக்காருல்ல, நெப்போலியன், அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிரேட் கிங் மாவீரன், அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தையே வென்றார். கடைசியா என்ன பண்ணார், அவரோட கடைசி காலத்துல பிரிட்டன் கிட்ட தோத்துட்டார். தோத்த உடனே அவர் என்ன பண்றாரு, பிரிட்டன் சிறைச்சாலையில அவர் அடைச்சிடறாங்க. தனி சிறையில யாரும் அவரோட இல்ல, நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. இந்த நேரத்துல அவருக்கு சதா இந்த நேரம் கொடுத்துறாங்க. பிரான்ஸ் வீரன் நெப்போலியன், மிகச்சிறந்த வீரர். இன்னையும் வரலாறுல த கிரேட் கிங் அப்படின்னா, த கிரேட் எம்பரர்னா அது நெப்போலியன் தான். இந்த உலகத்தையே வென்றவர். அவர் என்ன பண்ணாரு, தனி சிறையில இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராரு, பர்மிஷன் கேட்டுட்டு வராரு. நான் அவரை போய் பாக்குறேங்க, அவரை நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க போறீங்க,
நான் அவரை பார்க்க போறேன்னா. சரி போங்க அப்படின்னு அவர் விடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, போகும்போது ஒரு செஸ் போர்டை எடுத்துட்டு போறாரு. செஸ் போர்டை எடுத்து போயிட்டு அவரோட ஃப்ரெண்டை நெப்போலியனை பார்த்துட்டு அந்த செஸ் போர்டை கொடுத்து, நீங்க தனி சிறையில தனியா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல சாக போறீங்க, மன உளைச்சல் அதிகமா இருக்கும், இந்தாங்க இந்த செஸ் போர்டை வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நெப்போலியன், நான் எங்கப்பா, நான் இருக்கிற டென்ஷன்ல, நான் இருக்கிற மென்டல் டாக்ஸ்ல இதெல்லாம் எங்கப்பா விளையாட போறேன், இல்ல நீங்க பிரிச்சு பாருங்க, பிரிச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் வெளியில வந்துட்டார். வந்துட்டா அவர் அது பிரிச்சாலா பிரிக்காங்கிறது நமக்கு தெரியல, அது வரலாறுல இல்லை. கொஞ்ச நாள் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது, அவர் இறந்துடுறார். நெப்போலியன் சிறைப்பட்டு இறந்து போடுறதுனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த கடைசியா அவர் வச்சிருந்த அந்த சதுரங்கம், அந்த செஸ் போர்டை வந்து பிரான்ஸ் மியூசியத்துல ஏலம் விடுறதுக்காக அதை எடுத்துட்டு வந்தாங்க. ஏலம் விடுறதுக்கு எடுத்துட்டு வரும்போது ஒவ்வொரு பொருளும் அது எந்த வருஷத்துக்கான பொருள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த செஸ் போர்டுல இது ஏன் இதை ஸ்பெஷலா கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னு பார்த்தா, அந்த செஸ் போர்டு நடுவுல அந்த தனி சிறையிலிருந்து அவர் எப்படி வெளியில வரலான்ற ஒரு ஐடியா அதுல இருந்தது. மன உளைச்சல் இல்லாம, பதட்டப்படாம அந்த கிரேட் எம்பரர் நெப்போலியன் அந்த செஸ் போர்டை பிரிச்சு பார்த்திருந்தாருன்னா அந்த தனி சிறையிலிருந்து அவர் மீண்டு வந்திருக்கலாம். நமக்கு ஒரு பெரிய எம்பரரை நம்ம இழந்திருக்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம். இதே மாதிரிதான் பல ஆண்கள் அவர்களுக்கு வர வாய்ப்பையும் அவரோட மன உளைச்சலாலும் பதட்டத்தாலும் அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு, வீட்டில் இருக்கிற பெண்களையும் டென்ஷன் ஆகி, நம்மளையும் கஷ்டப்படுத்தி அவங்களும் கஷ்டப்படுத்தி கடைசியா ஹாயாக்குறத பார்த்தா அவங்க தான் உடனே போயிடுவாங்க. நம்மளை டென்ஷன் படுத்திட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு அவங்க மட்டும் ஹாயா போயிடுவாங்க. நாம தான் வீட்டில் ஐயோ இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, இது ஆகுமா அது ஆகுமா அப்படின்னு பதட்டப்பட்டு இப்படியே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ எது எப்படி பார்த்தாலும் சரி, ஆண்களை விட பெண்கள் ஒரு படி மேலதான் இருக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு குருசாமி இருந்தார். அந்த குருசாமி என்ன பண்ணாரு, ஒரு பஸ்ஸுக்கு அவரே டிரைவர், அவரே கண்டக்டர். அவர் என்ன பண்ணாரு, அவங்க பஸ்ல வந்து ஏறுவாங்க அப்படியே டிக்கெட்டை அவங்களே டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போய் உட்காந்துருவாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அவர் டெய்லி வந்து பஸ் ஓடிட்டே இருப்பாரு, அவங்க கிட்ட அப்படியே டிக்கெட் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. 2 ஸ்டாப்பிங் வரல கரெக்டா போச்சு. 3வது ஸ்டாப்பிங்ல என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் நல்ல கைகாண்டிக்கா குண்டா உயரமா நல்லா வெயிட்டு ஹைட்டா இருக்கிற ஒரு ஆள் வந்து ஏறினாரு. ஏறினோடனே நேரம் ஒரு டிக்கெட் வாங்கல, போயிட்டு அவர் சீட்டை போய் உட்காண்டாரு. இது வந்து அந்த குருசாமிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா எல்லாரும் வந்து டிக்கெட் வாங்குறாங்க, இவர் மட்டும் ஏறினாரு, நம்ம டிக்கெட்டே வாங்கலையேன்னு. அவர் மெதுவா, சார் டிக்கெட் அப்படின்னா, கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கிருக்கான் அப்படின்னு அவர் சொன்னது சொல்லிட்டு உட்காந்துறாரு. இவருக்கு என்னடா இது, எல்லாருமே டிக்கெட் வாங்குறாங்க, இவர் மட்டும் டிக்கெட் வாங்க மாட்டாரு. கேட்டா கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான்னு சொல்றாரு. சரி இன்னைக்கு தானே முதல் நாள்ல எழுதுவோம் அப்படின்றாரு. பார்த்தா மறுநாளும் அதே மாதிரி 3வது ஸ்டாப்பிங்ல அவர் ஏறாரு, டிக்கெட் வாங்கல. கேட்டா கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாரு. இப்படியே ஒரு 5 நாள் 6 நாள் போகுது. இந்த குருசாமிக்கு டென்ஷன் ஆகுது. என்னடா இது, எல்லாருமே டிக்கெட் வாங்குறாங்க, இந்த ஆள் மட்டும் டிக்கெட் வாங்க மாட்டேங்கிறாங்க, கேட்கறதுக்கும் பயமா இருக்கு, கைகாண்டிக்கா இருக்காரு, ஹைட்டா வெயிட்டா இருக்காரு, நம்ம அடிச்சிருவோமா, அவரை போய் நம்ம கேட்கும்போது மற்றவங்களாம் நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா என்னடா பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்படியே டெய்லி பாக்குறாரு, டெய்லி கேட்கறாரு. அவர் இதே டைலாக் தான், கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு குருசாமி என்ன பண்றாரு, நாம இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அவர்கிட்ட போய் சண்டை போடலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணி நேரம் ஒரு கராத்தே கிளாஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. கராத்தே இவர்கிட்ட கராத்தே கத்துந்தாண்டா இவங்கிட்ட போய் டிக்கெட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே கிளாஸ்ல சேர்ந்துட்டாரு. கராத்தே போறாரு. ஒரு 10 நாள் போனோன்னு இது நமக்கு 10வது போல இருக்கு, நீ மறுபடியும் செலவு பண்ணி ஜிம்லயே போய் சேர்ந்துட்டாரு. சரி ஜிம்ல சேர்ந்து உடம்ப ஏத்துறாரு, கராத்தே கிளாஸுக்கு போய் கராத்தே கத்துக்கிறாரு. ஒரு 4 மாசமாவும் அவர் கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான், கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான், இதே டைலாக். 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு அவருக்கு நல்ல ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓகே நம்ம கராத்தே போயிட்டு கராத்தே கத்துக்கணும், ஜிம் போயிட்டு நல்லா உடம்ப தேத்திக்கிறோம், நாளைக்கு எப்படியாவது அவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிடுறோம்டா, நாளைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் அவருக்கு ரொம்ப உற்சாகம். நாளைக்கு அவர்கிட்ட காசு வாங்கி டிக்கெட்டை கொடுக்க போறோம்னு ரொம்ப உற்சாகத்தோட மறுநாள் அதே மாதிரி வண்டியில ஏறாரு. ஏன்னொடனே அவனும் 3வது ஸ்டாப்பிங்ல ஏறான். ஏறினோடனே இவர் தைரியமா போயிட்டு டிக்கெட் அப்படின்னு, கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான் அப்படின்னு அதே டைலாக். உடனே அவருக்கு தைரியம் வந்துருச்சு. டேய் என்னடா எல்லாரும் டிக்கெட் வாங்கும்போது முழுமட்டம் என்னடா டெய்லி கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான், கபாலி என்னைக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான் சொல்லினே இருக்கிறேன்னு கேட்ட உடனே அவன், சார் நான் பஸ் பாஸ் வச்சிருக்கேன் சார் அப்படின்னு எடுத்து காட்டுறான். 1 வருஷத்துக்கான பஸ் பாஸை உங்க ஹையர் அபிஷியல் தான் சார் எனக்கு சைன் போட்டு கொடுத்துருக்காங்க, அதான் சார் நான் கபாலி என்ன டிக்கெட் வாங்கினா கபாலி என்ன டிக்கெட் வாங்கினான்னு கேட்டுட்டு இருக்கேன் சார், மற்றபடி நான் ஏமாத்துறானோ உங்களை இது பண்ணணும்லாம் இல்லை சார் அப்படின்னு எடுத்து காட்டுறான். இதுல என்ன ஒரு விஷயம்னா,
பிரச்சனையை ஆண்கள் தீர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கானே தெரிய மாட்டேங்குது ஆண்கள். அதுதான் பெரிய விஷயம். இந்த கபாலி கிட்ட முதல் நாளே போயிட்டு ஏன்டா டிக்கெட் வாங்கல அப்படின்னு கேட்டா அவன் முதல் நாளே எடுத்து பஸ் பாஸை காட்டியிருப்பான். இவருக்கு இந்த 4 மாசம் 6 மாசம் ஜிம்முக்கு போன பணம் செலவு மிச்சம், கராத்தே கிளாஸுக்கு போனது மிச்சம், அவரோட 4 மாசம் மன உளைச்சல் மிச்சம், எல்லாமே மிச்சம். ஆனா பிரச்சனை இருக்கிறதே அவர் தெரியாம இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறத அவரே கற்பனை பண்ணிட்டு அவரும் டென்ஷன் ஆயிட்டு பணத்தையும் செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றோம். சரி, அப்ப என்னதாமா சொல்ல வர்றாரு அப்படின்னா இதுதாங்க விஷயம். பெண்கள் 1000 சிறகுகள் அபூர்வ பறவை. எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நின்று சாதிப்பாங்க. அதனால கடைசியா குடும்பத்தை நிர்வகிப்பவர்கள் வேண்டுமானால் ஆண்களும் பெண்களும் இருக்கலாம். ஆனால் மிகச் சிறப்பாக நிர்வகிப்பதில் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் பங்கு அதிகம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த குழுவின் சார்பாக வணங்கி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.